பிக் பாஸ் ஷோல இருந்து நீங்க இந்த ஒரு விஷயத்த கத்துக்கோங்க. இப்ப தமிழ்நாட்டுல எல்லாருமே ரொம்ப விரும்பி பார்க்குற ஒரு ஷோனா பிக் பாஸ். அது பரபரப்பா வேற போயிட்டுருக்கு. ஆனா பிக் பாஸ் ஒரு கேம் ஷோ மட்டும் கிடையாது. பிக் பாஸ் ஒரு எமோஷனல் ஷோ. அதாவது உணர்ச்சிகள வச்சு விளையாடுற ஒரு ஷோ. உள்ள இருக்கவங்களோட உணர்ச்சிகள வச்சு மட்டும் இந்த ஷோ விளையாடல. வெளிய பார்க்குற நம்மளுடைய உணர்ச்சிகள வச்சும் இந்த ஷோ விளையாடுது. சில எபிசோட்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தோணும், அந்த இடத்துல மட்டும் நான் இருந்திருந்தேன்னா, நானே பலார்ன்னு அரைஞ்சிருப்பேன் அப்படின்னு. இல்ல சில எபிசோட்ஸ் பார்க்கும்போது, நீங்களும் ரொம்ப சோகமா அழுதுருப்பீங்க. சில எபிசோட் பார்க்கும்போது, உங்களுக்குள்ள ஒரு சில பயம் ஏற்பட்டுருக்கும். இல்ல ஒரு சில எபிசோட்ஸ் பார்க்கும்போது, ஒரு இன்னொருத்தர் மேல ஒரு வெறுப்பு. ஸோ இதெல்லாமே ஏற்பட்டுருக்கும். நாம இத வெறும் ஷோவா மட்டும் பார்க்குறோம். சரி 1 மணி நேரம் பார்த்தோம், எந்திரிச்சு போயிட்டோம் அப்படின்னு. ஆனா, நம்ம உடல்ல நெறைய விஷயம் நடக்குது. இந்த ஷோ பார்க்கும்போது. அதுதான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஒரு சில எபிசோட்ஸ் பார்க்கும்போது, உங்களுக்குள்ள ஒரு கோவம் ஏற்படும். ஏன் இப்படி பண்றாங்க? ஏன் இப்படி பேசுறாங்க? அவ பண்ணது தப்பு, இவன் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த சமயத்துலலாம் நம்ம நெனைக்கிறோம், நமக்குள்ள ஒண்ணுமே நடக்கல. ஜஸ்ட் இது ஒரு ஷோ, ஜஸ்ட் இது ஒரு என்டர்டெயின்மென்ட் அப்படின்னு. கிடையவே கிடையாது. நீங்க ஒவ்வொரு டைமும் ஸ்க்ரீன்ல பார்க்கறத வச்சு நீங்க கோவப்படும்போது, உங்களுடைய உடல், உங்களுடைய மனசு நீங்களே அந்த இடத்துல இருக்க மாரி உணருது. அப்போ நீங்க நெனைக்கிறீங்கல்ல, நான் அந்த இடத்துல இருந்தேன்னா இப்படி பண்ணியிருக்க மாட்டேன். நான் வேற மாரி ரியாக்ட் பண்ணியிருப்பேன். இது தப்பு, இது ரைட்டு அப்படின்னு நீங்க யோசிக்கும்போது, உங்களுடைய உடல்லயும், உங்களுடைய மனதிலயும் பல மாற்றங்கள் ஏற்படுது. நெறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஏற்படுது. நெறைய ஹார்மோன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. அது மட்டும் இல்லாம, சப்போஸ் உங்களுக்கு கோவம் வருது அப்படிங்கும்போது, உங்களுடைய மைண்ட் வந்து உங்க பாடிக்கு எல்லா சிக்னலும் குடுக்கும். இவங்க வந்து கோவத்துல இருக்காங்க. அப்போ இவங்க வந்து ரெடி ஆயிட்டாங்க. இந்த கோவத்த வந்து வெளிக்காட்டுறதுக்கு அப்படின்னு உங்க மைண்ட் வந்து உங்க பாடிக்கு சிக்னல் குடுத்து, கை, கால் எல்லாமே வந்து தயாராயிடும். அந்த கோவத்த வெளிப்படுத்த. அதனால தான் உங்களுடைய ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது. உங்களுக்கு நெறைய வேர்க்க ஆரம்பிக்குது. உடம்பெல்லாம் வந்து சூடாயிடுது. கை, கால்லாம் வந்து அப்படியே ரெடி ஆயிருது இல்லையா? சரி அப்ப அதனால என்ன? உடம்பு சூடாச்சு, கை, கால் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஹார்ட் பீட் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ இதனால என்ன? நார்மல் தானே இதெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. உங்களுடைய மைண்ட் உங்க பாடிய ஆக்ஷனுக்கு தயாராக்கிடுச்சு. ஆனா, நீங்க ஆக்ஷன் எதுவுமே பண்ண போறது கிடையாது. நீங்க பிக் பாஸ் போக போறதும் கிடையாது. அப்படியே போனாலும் உங்களால இதெல்லாம் எதுவுமே அங்க பண்ண முடியாது. அப்போ இந்த ஆக்ஷனுக்கு தயாரான பாடிக்கு என்ன ஆகும்? உங்க பாடில சடன் பிரேக் போட்ட மாதிரி, இப்போ எல்லா ஹார்மோன்ஸும், எல்லா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸும் இறங்கணும். உங்களுடைய மசில்ஸ் டைட் ஆகும். உங்களுடைய நர்வ்ஸ் எல்லாம் வந்து டைட் ஆகும். நரம்பெல்லாம் வந்து வீக் ஆக ஆரம்பிச்சுரும். உங்க பாடியும் வீக் ஆக ஆரம்பிச்சுரும். நம்மளுடைய எமோஷன்ஸ் வந்து நம்ம பாடியில நெறைய விஷயங்கள வந்து மாற்றிட்டே இருக்கு. சிலர்லாம் சொல்வாங்க, "எனக்கு நெறைய சொல்லணும் போல இருக்கு. ஆனா என்னால சொல்ல முடியாது. சொன்னா வீட்ல பிரச்சனை வந்துரும்." அப்படின்னு. அந்த லேடீஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய ரீப்ரொடக்டிவ் இஷ்யூ இருக்கும். அதாவது பிசிஓடி, பிசிஓஎஸ் இல்லாட்டி மென்ஸ்ட்ரல் இஷ்யூஸ் இருக்கும். இல்லாட்டி தைராய்டு இஷ்யூ கண்டிப்பா இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த எமோஷன்ஸ் நம்மளால வெளிப்படுத்த முடியாத அந்த உணர்ச்சிகள், நம்மளால வெளிப்படுத்த முடியாத அந்த வார்த்தைகள்லாம் வந்து நம்ம உடல்ல பிரச்சனைகளா மாறிடும். அதனால எமோஷன்ஸ் ஜஸ்ட் ஒரு அ இப்படி வந்துட்டு போற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. எமோஷன்ஸ்னால, உணர்ச்சிகள்னால நம்ம உடம்புல நெறைய மாற்றங்கள் ஏற்பட்டுட்டே இருக்கு. சிலருக்கெல்லாம் முகமும் மாற ஆரம்பிச்சுரும். நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சில லேடீஸ்லாம் வந்து கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் அவங்க முகமே வந்து அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறிடும். சின்ன வயசுல அழகா சிரிச்சவங்களா இருப்பாங்க. அப்படியே வயசாக வயசாக அவங்க முகம்லாம் ஒரு மாரி தொங்கி போய் இப்படி ஆயிடுவாங்க. இல்ல அவங்க முகத்த பார்த்தாலே தெரியும். இவங்க வாழ்க்கையில நெறைய கோவப்பட்டுருக்காங்களா? இல்ல நெறைய சோகத்திலே இருந்திருக்காங்களா? அப்படின்னு சொல்லி. நமக்கு உணர்ச்சிகள சரியா கையாள தெரியல. உணர்ச்சி தூய்மை கொண்டு வர தெரியல. அந்த உணர்ச்சிகள வச்சு என்ன பண்றதுன்னு தெரியல. இல்ல உணர்ச்சிகள நம்ம தவறா பயன்படுத்துறோம் அப்டின்னா, நம்ம உடல்ல நெறைய மாற்றங்கள் ஏற்படும். நெறைய பிரச்சனைகள் கண்டிப்பா வரும். நம்ம உடல்ல ஏற்படுற பிரச்சனைகள் எல்லாமே முதல்ல உணர்ச்சிகள்ல ஏற்பட்ட பிரச்சனை தான். பெண்களுக்கு நெறைய ஸ்ட்ரெஸ் இருந்துட்டே இருக்கு. ஆனா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்குலாம் அவங்களால நோ சொல்ல தெரியல. அதாவது நெறைய வொர்க் குடுத்துட்டே இருக்காங்க ஆஃபீஸ்ல. இல்ல என்னால இது செய்ய முடியாது. இல்ல எனக்கு லீவ் வேணும். இந்த மாரிலாம் வந்து விஷயங்கள உங்களால சொல்ல முடியல அப்டின்னா, அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே உங்க கிட்னிய பாதிக்கும். உங்களுடைய டைஜஷன பாதிக்கும். இல்ல உங்களுடைய தைராய்ட பாதிக்கும். உணர்ச்சிகள பத்தி நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். உணர்ச்சிகள நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது. உணர்ச்சிகள சரியான விதத்துல பயன்படுத்தி, நம்மளுடைய உடலையும், நம்மளுடைய மனதையும் நம்ம பாதுகாக்கணும். இதுதான் உணர்ச்சி தூய்மை. உணர்ச்சி தூய்மை பத்தி நான் நெறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதெல்லாம் போய் பாருங்க. உணர்ச்சி தூய்மை பத்தி உங்களுக்கு இன்னும் கேள்விகள் இருந்தா, இந்த வீடியோல கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் அடுத்த வீடியோல ஆன்ஸர் பண்றேன். நன்றி, வணக்கம்.